இல்லை, துரதிர்ஷ்டவசமாக அதில் வந்து மயிரிழையில் தப்பிச்சாருன்னு சொல்லணும். அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஃபாஸ்ட்டாக வருது, வந்து சைடில் இருக்க பேரிகேடில் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் அடித்து வண்டி அப்படி சுற்றுது. அந்த வண்டி ஸ்கிப் ஆயிருந்துச்சின்னு வச்சுங்களேன், அது வேறு மாதிரி விபரீதமாக இருக்கும். அது ஏதோ ஒரு அஜித் பண்ண ஒரு குட் பேட் அக்லியில் வந்து 3 கெட்டப் பண்ணுறாரு. நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் அஜித்தை பார்க்கலாம். ஒரு அஜித் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்த அஜித்து, ஒரு தீனா காலத்தில் விண்டேஜ் அஜித்து, இப்போ பார்க்கக்கூடிய அஜித், 3 கெட்டப்பில் பண்ணுறாரு. அந்த படம் பார்க்குறப்ப அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக அமைய போகுது அந்த படம். அந்த படத்திற்காக குறைக்கப்பட்ட உடம்பு ப்ளஸ் இந்த ரேஸுக்காக பண்ணப்பட்ட ஒரு ஃபிட்னஸ் ரெண்டும் சேர்த்து தான் இந்த லுக்கில் இருக்கிறார். விடாமுயற்சி அப்டேட்டை அவர் சுபாஸ்கரனே சொல்ல முடியாது அவருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து விடாமுயற்சியுடைய ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த தயாரிப்பார்ட்டே கேளுங்க, வேறு விடாமுயற்சி எப்படி வரனாலும் கூட அவர் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு 2 பேர் மரணம் அடைஞ்சாங்க, அதுலேருந்து நம்ம மன்றத்தை கழிச்சிட்டார். ஒரு போராட்டம்லாம் தலைன்னு கூப்பிட்டுருந்தாங்க, தலைன்னு கூப்பிடாதீங்க, என்னை வந்து ஏகேன்னு கூப்பிடுங்க, அஜித் கூப்பிடுங்கன்ட்டார். கடவுளேன்னு கூப்பிட்டாங்க, தயவுசெய்து கூப்பிடாதீங்கன்ட்டார். அப்போ வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று துபாயில் வந்து கார் ரேஸ் பயிற்சியின் போது அஜித்தோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா நேற்று வீடியோலாம் வைரல் ஆகிட்டு இருந்தது. ஆனால் பெருசாக அவருக்கு எதுவும் ஆகலை, உடனே வெளியில் வந்துட்டார் இல்லையா? ஸோ அந்த அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து அவர் கார் ரேஸ்லாம் ஈடுபட போகிறார் அப்படிங்கிறதா செய்தி. இல்லை, துரதிர்ஷ்டவசமாக அதில் வந்து மயிரிழையில் தப்பிச்சாருன்னு சொல்லணும். அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஃபாஸ்ட்டாக வருது, வந்து சைடில் இருக்க பேரிகேடில் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் அடித்து வண்டி அப்படி சுற்றுது. அந்த வண்டி ஸ்கிப் ஆயிருந்துச்சின்னு வச்சுங்களேன், அது வேறு மாதிரி விபரீதமாக இருக்கும். அது ஏதோ ஒரு அஜித் பண்ண ஒரு தர்மம் தலைகள் தான் சேஃப்டி கேஸ் போட்டிருந்தாலுமே வண்டி தலையில் ரொட்டேட் ஆகிறப்ப என்ன ஆகும்? ஓகே, ஆல்ரெடி ஒரு ஸ்பைனல் கார்டு சர்ஜரி பண்ணவர், ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கவர், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வண்டி வந்து தலைகீழாக சுற்றுறப்ப என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒன்றும் நடக்காமல் வண்டி வந்து ரோலிங் ஆயிடுச்சு. சாரன்னு பார்த்துருப்போம், அந்த ரோலிங் ஆயிடுச்சு. டக்குன்னு அந்த ரெஸ்கியூ டீம் வந்து உடனே இவரை வந்து கூப்பிட்டாரு. அது உடனே அஜித்துடைய அந்த யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு பதட்டம் வந்திருக்கும். ஆனால் அஜித் வந்து கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த ரேஸை பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, 3, 4ன்னு கார் ரேஸில் ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. இந்த 1 தான் வந்து உலகத்தில் நம்பர் 1 ஃபாஸ்டஸ்ட்டு ரேஸ் இது. அப்புறம் 2 வந்து அதை காட்டிலும் கொஞ்சம் கம்மி, 3 கம்மி, 4 அந்த மாதிரி இருக்கும். அது அந்த ஸ்பீடை பொறுத்து தான் ஃபார்முலா 1, 2, 3 அந்த காருடைய இதுவும் மாறும், ஸ்பீடும் மாறும், அது ஓட்டக்கூடிய அவங்களோட ட்ரைனிங்கும் மாறும், அந்த ரேஸுடைய இது. இப்போ இந்த ரேஸ் பார்த்திங்கன்னா துபாயில் ஃபார்முலா 3 BMW அப்படிங்கிற ஒரு சீரியஸில் அவங்க ரேஸ் பண்ணுறாங்க. இதில் அஜித்குமார் ரேசஸ் அப்படி ரேசிங் அப்படிங்கிற கம்பெனியில் சார்பாக இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இவர் மட்டும் கிடையாது, இவரோடு சேர்த்து ஒரு 3 நபர்கள், மொத்தம் 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் 2 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவங்க, மொத்தம் 4 பேர் பண்ணுறாங்க. அதனுடைய ப்ராக்டிஸ் தான் பண்ணுறாரு. நாளை கழித்து அதனுடைய ரேஸ் நடக்குது. ரொம்ப நாளாகவே ரேஸ் நடத்திட்டு இருக்காரு. அதனுடைய ப்ராக்டிஸ் தான் நடந்துச்சு. அந்த ப்ராக்டிஸ் நடந்தப்போ தான் அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ரேஸ் தொடங்கிடுச்சா? இடைப்பட்ட காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நாளை கழிச்சு தான் ரேஸ் ஆரம்பி, நாளை கழிச்சு தான் தொடங்குது. அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் தான். கிட்டத்தட்ட அஜித் கார் ரேஸ் ஓட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 10 வருஷம் பெருசாக கார் ரேஸ் இல்லை. அதற்காக தான் இப்போ சமீப காலமாக ப்ராக்டிஸில் இருந்தார். இந்த ப்ராக்டிஸில் இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறது, ஆக்சிடென்ட்டில் வந்து ப்ராக்டிஸில் நடக்காது, ரேஸில் நடக்கும். ஒரு கார் போகிறப்ப டேர்ன் பண்ணுறப்ப அந்த மாதிரியான காட்சிகள் நடக்கும். அது ஃபுல் சேஃப்டியாக தான் இருப்பாங்க. அது பெருசாக ஒன்றும் அடிபடாது. இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்கியான விஷயம். ஆனால் ப்ராக்டிஸில் அடிச்சிச்சுன்னா அது ரொம்ப டேமேஜ் ஆயிரும். அதில் ஏதோ ஒரு பெரிய காட் ரேஸ் அவர் தப்பிச்சிட்டார். ஆனால் பெரிய ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்டாக ஆக வேண்டியது ஒரு தப்பிச்சிட்டார். அதை காட்டிலும் அந்த கார் போனது தான் பிரச்சனை. இப்போ ஓகே, அந்த காரை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். அந்த காரை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப வந்து அவர் அப்படியே அந்த காருக்கு முத்தம்லாம் கொடுத்து அந்த ஏகேன்னு போட்டு அஜித்குமார் ரேசிங் போட்டு தமிழ்நாடு லோகோ பண்ணாரு. ரெட் அண்ட் எல்லோ போட்டு வந்து பார்த்தீங்களா மறைமுகமாக விஜய்க்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாருலாம். அந்த காரை வச்சு ஒரு வீடியோலாம் போட்டாங்க, குறியீடெலாம் போட்டாங்க. அப்படி அந்த காரை வந்து ரொம்ப ரசித்து உருவாக்குன ரெடி பண்ண கார். இந்த ரேஸ் காருக்கு எல்லாமே என்னன்னா பேசிக் இருக்கும், அதுக்கு மேலே வந்து இவங்க ரெடி பண்ணுவாங்க. அந்த கலரு மற்ற டீட்டெயில்ஸ் சேஃப்டிலாம் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ரெடி பண்ணுவாங்க. அப்படி ரெடி பண்ணப்பட்ட கார் வந்து நேற்று இந்த ஃபுல்லாக ஃப்ரண்ட் புறாக போயிடுச்சு. இப்போ என்னென்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்ட் வச்சுருக்காரு. அதாவது நீங்கள் வந்து ஒரு காரில் போகிறோம், இந்த கார் ஏதாவது சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா காரை உடனே யாருக்கா கொடுத்துருவாரு, விற்றுருவார். 2 வீலர் இருந்தாலும் காராக இருந்தாலும். இப்போ இந்த கார் உடனே இமீடியட்டாக டேமேஜ் வேறு ஆகிப்போச்சு. அப்படிங்கும்போது இந்த காரை வந்து ஒரு
யூஸ் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. இந்த ரேஸுங்கிறது வந்து முதல்ல பைக்கு தான் ஓட்டிகிட்டு இருந்தார். பைக் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் தெரியும், பைக் ஓட்டிகிட்டு இருந்தார். இருங்காட்டுக்கோட்டையில் ரொம்ப ஒரு பெரிய டீமே இருந்தார். அவர் ஒரு பெரிய டீம் வச்சுருந்தார், ஓட்டிகிட்டு இருந்தார். அதற்கு பிறகு காரில் வந்து காரன் பாட்டி பைக் எடுத்துகிட்டு போய் பைக் ஓட்டிகிட்டு இருந்தார். அவர் சமீப காலமாக அந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வந்தப்போ தான் டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் நீங்கள் கார் ரேஸ் போங்கன்னு சொன்ன பிறகு தான் நரேன் கார்த்தியன் அவர்கிட்ட போய் கொஞ்சம் அந்த டிப்ஸ் எல்லாம் வாங்கி, அஜித்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபீல்டுக்குள்ளே போனார்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் அதை வந்து கேதர் பண்ணிட்டார். இந்த விஷயத்தை பற்றி ரேஸ் போகிற வரைக்கும் ஏற்கனவே வந்து ஆல்ரெடி பேசிக்காகவே அவர் ஒரு ட்ராவலிங் லவர். அதில் வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக ரேஸ் போகிறதுக்காக அவங்கள்ட்ட டிப்ஸ்லாம் வாங்கி ப்ராப்பராக பண்ணுற விஷயம் தான் அது. நேற்று நடந்தது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் தான், பெரிய ஆக்சிடென்ட் தான். ஆனால் ஒரு பெரிய ஒரு காட் கிரேஸ் வந்து பிடிச்சிருக்காரு. அந்த கார் வந்து வேறு மாதிரி ஆயிருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து வேறு மாதிரியான ஒரு இதாக இருக்கும் இன்றைக்கி. அதே போல் சமீபத்தில் ஒரு யூடியூபரோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தார். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒல்லியாகி, அந்த பாட்டில் பார்த்ததை விட இளமையாக இருந்தார் இல்லையா, அப்போ பாராட்டணும். ஆனால் அதை விட ரொம்ப ஒல்லியாகி மூஞ்சிலாம் ஒரு மாதிரி வத்தி போயிருந்தது. அதற்கான காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, பல மணி நேரம் வந்து கார் ரேஸில் பயிற்சியில் ஈடுபடும் போது எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆயிரும், ஃபுல்லாக அந்த மாதிரி ஆனனால தான் அப்படி ஆகிட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அவர் எடுத்துக்கிறாரு. நல்லது இல்லை, படத்துக்காகவும் இந்த உடம்பை குறைச்சார். ஓகே, குட் பேட் அக்லியில் வந்து 3 கெட்டப் பண்ணுறாரு. நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் அஜித்தை பார்க்கலாம். ஒரு அஜித் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்த அஜித்து, ஒரு தீனா காலத்தில் வின்டேஜ் அஜித்து, இப்போ பார்க்கக்கூடிய அஜித். ஓகே, 3 கெட்டப்பில் பண்ணுறாரு. அந்த படம் பார்க்குறப்ப அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக அமைய போகுது அந்த படம். அந்த படத்திற்காக குறைக்கப்பட்ட உடம்பு ப்ளஸ் இந்த ரேஸுக்காக பண்ணப்பட்ட ஒரு ஃபிட்னஸ் ரெண்டும் சேர்த்து தான் இந்த லுக்கில் இருக்கிறார். அவர் நினச்சாரும் நாளைக்கு காலையில் காத்தடிச்ச மாதிரி புஷ்ஷுன்னு ஊதிடுறாரு. உடம்பை ஏற்றி இறக்குறதுல வந்து அவர் வந்து அசால்ட்டாக பண்ணுறாரு. பட் அது வந்து ரொம்ப ரிஸ்க்கும் கூட. உடம்பை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு டயட் எடுத்து டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடம்பை குறைக்கணும். திடீர்னு உடம்பை குறைக்கிறதுங்கிறது வந்து ஒரு இது கிடையாது, சரியான வழிமுறை கிடையாது. பட் அவருக்கு தெரியும், டாக்டர்ஸு அவ்வளோ ஒரு டீம் வச்சுருக்காரு, அவர் யோசிக்காமல் பண்ண மாட்டார். பட் அது தேவைப்படுறப்போ உடம்பை ஏற்றிக்கிறார். குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோடனே ஒருவேளை ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லப்பட்டது இல்லையா. இப்போ முன்னக்கூட்டி இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. விடாமுயற்சி எப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது? இல்லை, பேட் அக்லி முதல்ல ஏப்ரல் 1 அவருடைய பர்த்டேக்காக, மே ஃபஸ்ட்டு ஒரு பர்த்டேக்காக பிளான் பண்ணாங்க. பட் விடாமுயற்சியுடைய இந்த டிலேஸ் வந்து ஒன்றும் இப்போ வரைக்கும் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரில. சென்சார்லாம் பண்ணிட்டாங்க, படம் சென்சார்லாம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரில. ஒன்றும் அந்த பிரார்மன் பிக்சர்ஸ் பிரச்சனை முடியலை. அப்படிங்கிறதுனால ஒருவேளை அப்படியே தள்ளி இப்போ ஏப்ரல் வரைக்கும் வந்துருச்சுன்னா, மே வந்துருச்சுன்னா சிக்கலாயிருமே அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இப்போ முன்னாடி மாற்றிருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை வந்து விடாமுயற்சி முன்னாடி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏப்ரல் 10க்கு முன்னாடியே விடாமுயற்சி அப்டேட்டை அவர் சுபாஸ்கரனே சொல்ல முடியாது அவருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து விடாமுயற்சியுடைய ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த தயாரிப்பார்ட்டே கேளுங்க, விடாமுயற்சி எப்படி வந்தாலும் கூட அவர் சொல்ல முடியாது. ஆனால் படம் முடிஞ்சிருச்சு, படம் முடிஞ்சு சென்சார் கொண்டு வாங்கிட்டாங்க. பட் எப்போ ரிலீஸுங்கிறது பஞ்சாயத்துலாம் முடிஞ்சாதான் தெரியும். குறிப்பாக அஜித் அவர்களுக்கு வந்து நடிக்கிற மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இன்னும் நடித்தா ஒரு ஆண்டுகள் 2 ஆண்டுகள் நடிக்கலாம், 2-3 படங்கள்லாம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் முழுமையாக வந்து கார் ரேஸ்லாம் ஈடுபட போகிறாரு சொல்ல தகவல் வந்து உண்மையாக தொடர்ச்சியாக வந்து ஏறக்குறைய உண்மைதான். அது ஏறக்குறைய உண்மைதான். அதனால தான் வருஷத்துக்கு இனிமேல் ஒரு படம் பண்ணுவோம், மீதி முழுவதுமாக அந்த கார் ரேஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவர் கம்பெனி ஆரம்பித்தார். துபாயில் ஆஃபீஸ் போட்டிருக்காரு, அதுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுக்குறாரு, அந்த வேலைகள் பார்க்குறாரு. அவர் எப்பயுமே இந்த என்டர்டைன்மெண்ட்லேயே 2 டைப் இருக்குது. ரிஸ்கியான என்டர்டைன்மெண்ட் ஒன்று, சாஃப்டான என்டர்டைன்மெண்ட். ரிஸ்கியான என்டர்டைன்மெண்ட்டான ஆள் அவர். சில பேருக்கு என்னென்னா பாட்டு கேட்குறது, படம் வரைகிறது, அந்த மாதிரி கார்டனிங் பண்ணுறது, அந்த மாதிரி சாஃப்டான என்டர்டைன்மெண்ட் இருக்கும். சில பேருக்கு அதில் வந்து ஏதாவது ரொம்ப லாங் ட்ரைவ் போகணும், ஃபாஸ்ட்டாக போகணும், ஒரு மலை மேலே ஏறி போய் காஃபி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, காரில் ரொம்ப ரேஸாக ஃபாஸ்ட்டாக போகணும், பைக்கில் ஃபாஸ்ட்டாக போகணும், அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து அதில் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுங்கிறது அஜித்துக்கு தொடர்ந்து இருக்குது. அதுவே ஜாப் அமைஞ்சுன்னா, அது ப்ரொஃபஷனல் அமைஞ்சுன்னா, டெய்லி ஒரு 4 பேரை பார்க்குறோம், டெய்லி கார் ரேஸ் போகிறோம், டெய்லி அதை ட்ரைனிங் பண்ணுறோம், ஒருத்தர் தயார்படுத்துகிறோம், ரேஸ்க்கு அனுப்புகிறோம், இன்டர்நேஷ்னல் ரேஸ்க்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து பிடித்த ஒரு விஷயம். அப்போ அதை தொடர்ந்து பண்ணுவோம். சினிமாங்கிறது போதும், அவர் இத்தனை வரைக்கும் நடிச்சிட்டாரு. வர பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தில் நம்ம பதிவு பண்ண அஜித்தை பற்றி. சமீபத்தில் புஷ்பா 2 சம்பவம் தெரியும். அதில் 2 பேர் ஒருத்தர் இறந்து போனாங்க, ஒருத்தவங்க கூட தெரியாமல் போனாங்க. நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு கேம் சேஞ்சர் படத்தினுடைய ப்ரொமோஷன் வந்து ப்ரீ ப்ரொமோஷன் வந்து ராஜமுந்திரின்னு நினைக்கிறேன், அந்த ஊர் பேர் சரியாக, பவன் கல்யாணம் கலந்துக்கிட்டாரு. அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு 2 பேர் பைக்கில் போகிறப்ப 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் தில்ராஜ் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு, ராம்சரண் 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அப்போ சினிமாவை சுற்றி வரக்கூடிய அந்த கேம் சேஞ்சர் படத்துக்கு ஆந்திராவில் 400 ரூபா டிக்கெட்டு.
அப்போ ரசிகர்களுடைய அந்த ஒரு இதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு அதை வந்து பணம் பண்ணக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா என்னைய ஒரு நடிகராக மட்டும் பாருங்கள். ஆமாம். அதாவது ஒரு ஒரு கூட்டம் சேர்ந்தவொடனே அதை பயன்படுத்துறது, அதை வச்சு அரசியலுக்கு வர்றது, அவங்கள வேறு வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறது, அவங்க வர்றப்போ கோஷம் போடுறது, இந்த மாதிரியான வேலைகளை ஆரம்பத்துலேருந்தே தவிர்த்துட்டே இருக்கார். ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு 2 பேர் மரணம் அடைஞ்சாங்க, அதுலேருந்து மன்றத்தை கழிச்சிட்டார். ஒரு போராட்டம்னா தலைன்னு கூப்பிட்டுருந்தாங்க, தலைன்னு கூப்பிடாதீங்க, என்னை வந்து ஏகேன்னு கூப்பிடுங்க, அஜித் கூப்பிடுங்கன்ட்டார். கடவுளேன்னு கூப்பிட்டாரு. கடவுளேன்னு கூப்பிட்டாங்க, தயவுசெய்து கூப்பிடாதீங்கன்ட்டார். அப்போ வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நடிகர், என்னுடைய ப்ரொஃபஷன் அது. நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வர்றீங்க, அதோட உங்கள் உறவு நமக்கு முடிஞ்சு போச்சு. என்னை ரசிக்கிறீங்க, கை தட்டுறீங்க, தேங்க்ஸ், அதோட முடிஞ்சு. நீங்கள் என்னை வந்து ஃபாலோ பண்ணணும், கட் அவுட் வைக்கணும், மாலை போடணும், காலங்காத்தால ஷோவில் வந்து உட்காரணும், அதுக்காக உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு உங்கள் உயிர் இழக்கிறதெல்லாம் வந்து கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்ம பின்னாடி வரக்கூடிய ஒரு கூட்டத்தை குறைந்தபட்சம் நம்ம வந்து அவங்கள வந்து தப்பான வழியில் கொண்டு போகாட்டியும் கூட, நல்ல விஷயம் செய்யாட்டி கூட தப்பான வழியில் கொண்டு போகக்கூடாதுங்கிறதுல அஜித் ரொம்ப தெளிவாக இருக்கார். அப்போ இந்த கிரேஸ் எப்போ போனாலும் ஒரு 50 பேர் நம்மளை பார்க்குறாங்க, ஒருத்தவங்க ஒரு ரோட்டில் போகிறப்ப ஒரு 50 பேர் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம். அந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னு நினைக்கிறார். துபாய் மாதிரியான இடங்களில் ஒரு ஆஃபீஸ் போட்டு 10ஓட போகணுன்னா ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு 30-40 வருஷமாக அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டார். அப்போ மீதி உள்ள வாழ்க்கையே ஒரு காமனான ஒரு வாழ்க்கையை, நமக்கு பிடிச்ச வாழ்க்கை, செலிபிரிட்டி லைஃப் வேணாம்னு நினைக்கிறேன். வேணாம், நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும். பிடிச்ச வாழ்க்கைன்னா கார் ஓட்ட சொன்னால் ஓட்டிகிட்டே போவார். அந்த கார் ஓட்டுறது அதுவே ப்ரொஃபஷனல் ஆக்கிடுவோம், வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கிறாருங்க தான் இப்போதைக்கு வரக்கூடிய தகவலாக இருக்குது. பட் அவருக்கு பிடிச்ச வேலையை அவர் செய்கிறார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் எங்களுக்கு கொடுத்தீங்க. மிக்க நன்றி.